பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். போஸ்ட் ஆபீஸில் குறிப்பிட்ட சில பரிவர்த்தனைகளுக்கு பான் எண்ணை குறிப்பிடுவது இனி கட்டாயம் என தபால் துறை அறிவித்துள்ளது. வரி ஏய்ப்பை தடுக்கவும் கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சேமிப்பு திட்டங்கள் மற்றும் முதலீடுகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் இது அவசியமாகிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்: வருமான வரிச் சட்டம் 2026 கீழ் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய விதிமுறைகளின்படி போஸ்ட் ஆபீஸ் பரிவர்த்தனைகளுக்கு பான் எண் குறிப்பிடுவது கட்டாயம். கணக்கு தொடங்குதல், பணம் டெபாசிட் செய்தல், பணம் எடுத்தல் உள்ளிட்ட பெரிய பரிவர்த்தனைகளுக்கு பான் எண் கட்டாயம். டெபாசிட்தாரரிடம் பான் எண் இல்லையெனில் அவர் ஃபார்ம் 97 சமர்ப்பிக்க வேண்டும். அதில் டெபாசிட்தாரரின் பெயர், முகவரி, தொகை உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களையும் சேர்த்துக் கொடுக்க வேண்டும். ஏப்ரல் மாத கார் விற்பனை 27% உயர்ந்து புதிய நிதியாண்டுக்கு சிறப்பான துவக்கத்தை தந்துள்ளது. சென்ற ஆண்டு ஏப்ரலில் 3.54 லட்சம் கார்கள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டு ஏப்ரலில் 4.50 லட்சம் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. GST 2.0 தாக்கம், ரெப்போ வட்டி விகித குறைப்பு மற்றும் வருமான வரி சலுகை இதற்கு முக்கிய காரணம். மாருதி, ஹூண்டாய் மற்றும் கியா போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்களின் ஏப்ரல் மாத விற்பனையில் புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ளன. குறிப்பாக சிறிய ரக கார்களுக்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது.